பிரிமானூரிலே யோபேல் என்கிற புத்தகம் வந்து 3 சாப்டர்களை கொண்டது. ಯೋಬೇಲನ ಪುಸ್ತಕವನ್ನು 3 ಭಾಗವಾಗಿ 3 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೇವೆ. இது ಟಿವಿ வெறும் 3 அத்தியாயங்கள் தான். அதனால இதை படிக்கிற ரொம்ப சுலபம். 3 ಅಧ್ಯಾಯಗಳು ಇದನ್ನು ಓದುವುದು ತುಂಬಾ ಸುಲಭ. பழைய ஏற்பாட்டில் உள்ள புதிய ஏற்பாடு சப்ஜெக்ட், ಅಳವಡಿಕೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನೂತನ ಕಾರ್ಯಗಳ ಒಂದು ವಿಷಯ. இல்லைன்னா சிலர் புதிய உடன்படிக்கை அதிகமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 3 அதிகாரத்தில் என்று சொல்கின்றார்கள். ಇನ್ನು ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಇದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಇದರಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த யோவேலுடைய புத்தகத்தினுடைய பேக்ரவுண்டை பார்க்கும்போது இதை எழுதியவர் 1வது வசனம் 1வது அதிகாரம். ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ಲ ವಚನ. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இங்கு அழகாக போடப்பட்டிருக்கிறது, பெத்துவேலுடைய குமாரன். இவன் ஒரு ஆசாரியன் அல்ல, ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவன் அல்ல, சாதாரண மனிதன் என்று தெரிகிறது. ಇಲ್ಲಿ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಪೆತುವೇಲನ ಮಗನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೋವೇಲನ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ಯಾಜಕ ವರ್ಗಕ್ಕಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರಾಜರ ಒಂದು ಆಳ್ವಿಕೆಗೆ ಇವರು ಒಳಪಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவதாக இவனுடைய வாழ்க்கை எந்த ராஜாக்களையும் ஒட்டி உள்ளது அல்ல. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವುದೇ ರಾಜರ ಒಂದು ಜೊತೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜೊತೆಯಾಗಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥದ್ದು ಅಲ್ಲ. ஆனால் தென்ராஜ்யம் எருசலேமை மையமாக வைத்து இந்த புத்தகம் எழுதப்பட்டது. ಅದು ಯೆರೂಸಲೇಮನ್ನ ದೃಷ್ಟಿಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಇದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு யூத ராஜ்யம் போடப்பட்டிருக்கும், எருசலேம் போடப்பட்டிருக்கும், அல்லது சியோன் என்று போடப்பட்டிருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, எந்த அரசன் காலத்தில் அந்த நாட்டில் இவர் வந்து இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார் என்று சொல்லப்படாது. ಇಲ್ಲಿ ಯಾವ ಇದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಬರ್ತದೆ, ಆದ್ರೆ ಯಾವ ರಾಜನ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಇದು ಈತನು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. முதல் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது வெட்டுக்கிளிகள் அந்த ஊரில் உள்ள திங்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அப்போ இதன் மூலமாக ஒரு காரியத்தை கொண்டு வருவார், ஊர்ல பஞ்சம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮಿಡತೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿನಾಶದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಬರಗಾಲ ಸಂಭವಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆகினால கர்த்தர் வந்து ஒரு சாபத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றே அவர் எழுதுவார். ಇವರು ಏನ್ ಬರೀತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಒಂದು ಶಾಪವನ್ನು ಬರಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. இந்த சாபத்தை போக்குவதற்கு நீங்கள் மனம் திரும்புவது ஒரே வழிதான் என்று சொல்வார். ಇದು ಈ ಒಂದು ಶಾಪವು ನಿಮ್ಮಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ, மனம் திரும்புவது, ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ரிப்பெண்டன்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த புத்தகத்திலே தீர்க்கதரிசி எழுதி கொண்டிருப்பார். ಅಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಎಂಬುವಂಥದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ಆಗಾಗ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. பிரியமானவர்களே, எல்லா தீர்க்கதரிசனும் ஏறக்குறைய மனம் திரும்புதல், இன்னும் பரிசுத்தம், மீட்பு இவர்களை பற்றி எழுதுவார்கள். இவர் வந்து பர்டிகுலரா என்ன எழுதுவார்னா தேவனுடைய வருகையை பற்றி எழுதுவார். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಆಗಿರ್ಬೋದು, ಮಾನಸಾಂತರ, ಇನ್ನು ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಕುರಿತಾಗಿ ಬರೀತಾರೆ. ಆದ್ರೆ ಇವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಳಿவை பற்றி எழுதுவார். ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿನಾಶದ ಕುರಿತಾಗಿ ಇವರು ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. 2 சாமுவேல் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே அங்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 2 சாமுವೇಲ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಡಬಹುದಾಗಿದೆ. அங்கு 3 வருடம் பஞ்சம். ಅಲ್ಲಿ 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಬರಗಾಲ ಬರ್ತದೆ. அப்போ அந்த பஞ்சத்துல மக்கள்லாம் ரொம்ப தவிக்கும் போது தாவீது போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை எதுக்கு 3 வருஷம் தண்ணி இல்லை, பயிர் இல்லை, சாப்பாடு இல்லை, எதுக்கு கொடுತೀರಿ என்று ஒரு கேள்வி. ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬರಗಾಲ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದಾವೀದನು ದೇವರ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಆತನ ಕೇಳ್ತಾನೆ, ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಹಾರವಿಲ್ಲದಿರತಕ್ಕಂಥ ಈ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಬರಗಾಲ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்போ ஆண்டவர் சொல்வாரு, பாவம் தான் இதுக்கு காரணம்.
ಆಗ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಇದಕ್ಕೆ ಪಾಪನೇ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ. கிபியோன் என்ற ஒரு மக்களுக்கு யோசுவா வந்து அந்த காலத்துல வந்து அடைக்கலமாக இஸ்ரேல் நாட்டை கொடுத்திருப்பார். ஆனால் சவுல் வந்த பிறகு அப்படிப்பட்ட கிபியோன் மக்களை ஒடுக்குவார், நசுக்குவார். இதனுடைய அவருடைய கூக்குரலை கேட்டு தேவன் சாபத்தை கொடுத்தார். ಅಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಗಿಬ್ಯೋನ್ಯರಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಆಶ್ರಯ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಸೌಲನ ಅರಸನಾಗಿ ಬಂದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಗಿಬ್ಯೋನ್ಯರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಠಿಣವಾಗಿ ಆತನು ಹಿಂಸೆಗೆ ಒಳಪಡಿಸುವಂತ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಆಳುವಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಮುಟ್ಟಲ್ಪಡ್ತದೆ. அப்போ தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கிபியோன் மக்களுடைய கூக்குரலை கேட்டேன், அதான் பஞ்சம். நீ வந்து அவங்கள்ட்ட என்ன செய்யணும் கேளுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சவுளுடைய பிள்ளைங்க 7 பேர் இருக்காங்க, அவங்க நாளைக்கு ராஜ்யத்துக்கு வர சான்சஸ் இருக்குது, அவங்க எல்லாம் செத்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும், நீங்க அவங்களை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗಿಬ್ಯೋನ್ಯರು ಸೌಲನಿಗೆ 7 ಜನ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಾವು ದೇಶದಲ್ಲಿ ಸಮಾಧಾನದಿಂದ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 7 பேரும் தூக்கில போட்டுரும், ದಾವಿದ 7 ಜನರನ್ನು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತೂಗುಗಂಬಕ್ಕೆ ಹಾಕಲ್ಪಡ್ತಾನೆ. பஞ்சம் நின்று போயிட்டு. ಅಲ್ಲಿಗೆ ಅದು ಬರಗಾಲ ನಿಂತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரியமானவர்களே, பாவத்தின் மூலமாக சாபம் வரும் என்று வேதத்திலே இன்னும் பல இடங்களிலே பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಪಾಪದ ಮೂಲಕವಾಗಿ ಮರಣವು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಭಾಗಗಳಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. இந்த 38 வருஷம் நடக்க முடியாத ஒரு பாவத்தினால ஒருத்தன் இருந்தான். ಅಲ್ಲಿ 38 ವರ್ಷಗಳಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದ. இயேசு கிறிஸ்து வந்து சுகப்படுத்துகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಆತನನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஒரு வியாதி வந்தா நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, அவங்க வந்து ரிப்பெண்ட் பண்ணா மனம் திரும்பும்போது வியாதி போகும் என்று சொல்லுகின்றார். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಅಸ್ವಸ್ಥತೆಯಿಂದಿರುವಾಗ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ರಿ, ಅವರಿಗೆ ಅನಾರೋಗ್ಯವು ನಿವಾರಣೆ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அதனால எல்லா வியாதியும் பாவத்தினால வருது, எல்லா பஞ்சமும் பாவத்தினால வருதுன்னு நாம் சொல்ல முடியாது. சில நேரங்களிலே தேவன் சில காரியங்களை கொடுத்து நம்மளை மனம் திரும்ப வைக்கிறார். ಅಲ್ಲಿ ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲಾ ಒಂದು ಪಾಪದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಬರಗಾಲ ಆಗಿರ್ಬೋದು, ಬರಗಾಲದಿಂದ ಪಾಪ ಉಂಟಾಗಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕಲ್ಲ, ದೇವರು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. அவர் பக்கம் டைரக்ட். இப்போ நம்ம வீட்டுல கூட பாருங்களேன், நமக்கு பிரச்சனை நிறையாச்சுன்னா நிறைய ஜெபம் பண்ணுவோம், இது உண்மை. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾದಾಗ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. அது மாதிரி ஆண்டவர் வந்து சில காரியங்களை வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஷேப் பண்ணுகிறார். ದೇವರು ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರೂಪಾಂತರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಥವಾ ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ. இங்கு வெட்டுக்குழி மூலமாக தேவன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ಇಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮಿಡತೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க 4ஆம் வசனம் படிங்க. 4ನೇ ವಚನ. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி ತಿಂದ್ರದು. ಚೂರಿ ಮಿಡತೆ ತಿಂದು ಮಿಕ್ಕದ್ದನ್ನ ಗುಂಪು ಮಿಡತೆ ತಿಂದು ಬಿಟ್ಟಿತು, ಗುಂಪು ಮಿಡತೆ ತಿಂದು ಬಿಟ್ಟದನ್ನ ಸಣ್ಣ ಮಿಡತೆ ತಿಂದು ಬಿಟ್ಟಿತು, ಸಣ್ಣ ಮಿಡತೆ ತಿಂದು ಬಿಟ್ಟದನ್ನ ದೊಡ್ಡ ಮಿಡತೆ ತಿಂದು ಬಿಟ್ಟಿತು. ஆக மொத்தத்தில் பச்சை இலையே இல்லாம போயிடுச்சு, ಒಟ್ಟಾರೆ புழுக்களும் பூச்சிகளும் சாப்பிட்டுச்சு. ಒಟ್ಟಾರೆ ಹಸಿರು ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಲ್ಲು ಇಂದ ಹಿಡಿದು ಎಲ್ಲವನ್ನ ತಿಂದು ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದೆ. அதனால இதை வந்து நாட்டுக்கு தெளியப்படுத்துகிறார் யோவேல் தீர்க்கதரிசி. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ಪ್ರವಾದಿಯಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் கிமு 835 to 800 என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அந்த டைம்ல ஒரு அரசன் வந்து 7 வயதிலே ஒருவனை யோவாசை அரசனாக மாற்றி விடுகின்றார்கள். அவனுடைய காலத்தில் இருந்திருப்பார் என்று சரித்திரம் சொல்கிறது. ಚರಿತ್ರೆ ಹೇಳ್ತಿದೆ, ಯೋವಾಜನ ಆತನು 7 ವರ್ಷದ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಆಳ್ವಿಕೆಗೆ ಬರ್ತಾನೆ. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವ 835ರಿಂದ 800ರವರೆಗೆ ಆ ಒಂದು ಆಸುಪಾಸಿನಲ್ಲಿ ಈ ವ್ಯಕ್ತಿ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா இந்த எந்த ராஜாங்கிற பெயர் அங்க சொல்லப்படவில்லை, ಯಾವ ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. மற்ற எல்லா தீர்க்கதரிசி புத்தகங்களையும் ராஜாக்கள் பெயர் போட்டிருக்கோம், இல்லைன்னா ஊர்கள் பேர் போட்டிருக்கோம், எந்த டைம் போட்டிருக்கோம். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮಿಕ್ಕ ಪ್ರವಾದಿಗಳ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಯಾವ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಅರಸನ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪ್ರವಾದನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. இந்த புத்தகத்துல முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது
அட்ரஸ் பண்ணுது. யோவேல் வந்து யார் யாருக்கு சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா முதியோரே என்று ஆரம்பிப்பார். ಅಲ್ಲಿ இரண்டாவது வசனத்துல முதியோரே, அதாவது எல்டர்லி பீப்புளுக்கு இந்த அதிகாரத்தை சொல்கின்றார். ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದ ಮೂಲಕವಾಗಿ ಯಾರಿಗೆ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ವೃದ್ಧರಿಗೆ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. முதியோர்களே, இந்த மாதிரி நாட்டுல உங்களுக்கு தான் எல்லாம் நல்லா தெரியுமே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லப்பா, இந்த மாதிரி எப்பமாவது பஞ்சம் வந்திருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ಅಲ್ಲಿ ವೃದ್ಧರೇ ಅಥವಾ ವಯಸ್ಸಾದಂತವರೇ, ನೀವು ನಿಮ್ಮ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬರಗಾಲ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஐந்தாம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஐந்தாம் வசனத்தை பார்க்கும்போது குடிகாரங்களே அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் பண்ற. படிங்க, ஐந்தாம் வசனம் படிங்க. 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಅಮಲೇರಿದವರೇ ಎಚ್ಚರಗೊಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. ಅಮಲೇರಿದವರೇ ಎಚ್ಚರಗೊಳ್ಳಿರಿ, ಅಳಿರಿ, ಕುಡುಕರೇ ಅರಚಿಕೊಳ್ಳಿರಿ, ದ್ರಾಕ್ಷಾರಸವು ನಿಮ್ಮ ಬಾಯಿಗೆ ಇನ್ನೂ ಬೀಳದು. நீங்க குடிகாரங்களே, நீங்க மனம் திரும்புங்க, அதான் வார்த்தை. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಮಲೇರಿದವರೇ ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 12வது வசனத்தை பார்க்கும்போது திராட்சை செடி வசங்கி போச்சு, எல்லாம் சந்தோஷம் உங்களை விட்டு போய்விட்டது, நீங்க எல்லாம் பேக் ஸ்லைட் ஆயிட்டீங்க. சந்தோஷம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில பேக் ஸ்லைடட், யூ ஆர் பேக் ஸ்லைடன் என்று சொல்கின்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸಂತೋಷ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಾಗಿರ್ತೀರಿ, ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮದಿರ್ತಕ್ಕಂಥ ದ್ರಾಕ್ಷರಸವು ನಿಮ್ಮ ಬಾಯಿಗೆ ಬೀಳೋದು ಎಂಬುದಾಗಿ ನೀವೆಲ್ಲರೂ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆசாரியரே என்று அட்ரஸ் பண்றாரு, அதாவது எல்லா தேவனுடைய ஊழியக்காரங்களே என்று அட்ரஸ் பண்ணுகிறார். ಅಲ್ಲಿ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಯಾಜಕರೇ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಇಟ್ಟುಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா எல்லா பலிகளெல்லாம் நிப்பாட்டிட்டீங்க, நீங்க ನೀವೆಲ್ಲ ಯಜ್ಞಗಳನ್ನ ಸಮರ್ಪಿಸೋದಂತಾನೆ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. கேட்டா பஞ்சம்னு சொல்றீங்க, ಕೇಳಿದ್ರೆ ಬರಗಾಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். ಹಾಗಾಗಿ ಉಪವಾಸ ದಿವಸವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿರಿ. 14வது வசனம் படிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், ம். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ம். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் ம். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து ம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அதான் வேலை. ಉಪವಾಸ ದಿನವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿರಿ, ಸಂಘವನ್ನ ಕೂಡಿಸಿರಿ, ಹಿರಿಯರನ್ನು ಸಮಸ್ತ ದೇಶ ನಿವಾಸಿಗಳನ್ನು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಆಲಯಕ್ಕೆ ಬರಮಾಡಿ ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆ ಇಡಿರಿ. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ದೇವರನ್ನ ನೋಡಿ ಕರೆಯಲ್ಪಡ್ರಿ, உபவாசம் பண்ணுங்க. ಉಪವಾಸ ಮಾಡ್ರಿ. உங்க சாபங்கள்லாம் போன ஒரே ஒரு வழி, என்ன அழகா யோவேல் சொல்றாரு பாத்தீங்களா? ನಿಮ್ಮ ಶಾಪಗಳೆಲ್ಲ ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ ಹೆಂಗೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, நம்ம வீட்டுல பஞ்சமா? ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಬರಗಾಲ ಇದೆಯಾ? நம்முடைய ஊழியத்துல பஞ்சமா? ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಬರಗಾಲ ಇದೆಯಾ? வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா எல்லாத்தையும்? ಎಲ್ಲವನ್ನ ಒಂದು ಮಿಡತೆ ಬಂದು ತಿಂದುಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ಯಾ? நம்ம பலிபீடங்கள்லாம் உடைஞ்சு கிடக்குதா? ನಮ್ಮ ಯಜ್ಞವೇದಿಗಳೆಲ್ಲ ಒಡೆದು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? குடிகாரங்களுக்கு கூட குடிக்கிறதுக்கு சாராயம் இல்லையா? ಕುಡಿಕರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಸಾರಾಯಿ ಇಲ್ವಾ? சாபம் சாபம் சாபம். ಇದೆಲ್ಲವೂ ಶಾಪ ಶಾಪ ಶಾಪ. ஒரே வழி உபவாசம், கர்த்தரை தேடுவது. ಇದೆಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ, ಉಪವಾಸದಿಂದ ದೇವರನ್ನ ಹುಡುಕುವಂತದ್ದು. இது வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன். ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈಗಿನ ಒಂದು ಪ್ರಸ್ತುತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ. இது 3 அதிகாரம் 3 பங்காக நாம் பிரிக்க வேண்டும். 3 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ 3 ಭಾಗವಾಗಿ ನಾವು ವಿಂಗಡಣೆ ಮಾಡಬಹುದು. முதலாம் அதிகாரத்திலே யோவேல் இப்போது உள்ள நிலவரத்தை, அதான் அந்த டைம்ல உள்ள நிலவரத்தை அவர் சொல்றாரு. ಆ ಒಂದು ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಆಗಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಇರಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ವಿವರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನೀವು ಬಂದ್ರೆ அவர் இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு கிறிஸ்து என்னென்ன பண்ணுவார், பூமியிலே வந்து எருசலேமிலே வந்து பெத்லெஹேமிலே பிறந்து அவர் என்ன பண்ணுவார் என்று 2ஆம் அதிகாரத்திலே அடுத்த ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அந்த நாளை பற்றி பேசுவார். ಅಲ್ಲಿ 2ನೇ ಹಂತವಾಗಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ನಡವಳಿಕೆಗಳು ಇರ್ತದೆ, ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನೇ 2ನೇ ಹಂತವಾಗಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. 3ஆவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 3ஆவது ஸ்டேஜ். ಅಲ್ಲಿ 3ನೇ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ ಗಮನಿಸಿದ್ರೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ಒಂದು ಹಂತ. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு மறுபடியும் வருவார், 1000 வருடம் அரசாட்சி பண்ணுவார், நித்திய நியாய தீர்ப்பு உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு என்று 3ஆவது அதிகாரத்துல அடுத்த ஸ்டேஜ் 3 ಸ್ಟೇಜಾ பிரிச்சிடுறாரு. ಅಲ್ಲಿ 3ನೇ ಒಂದು ಹಂತವಾಗಿ 3ನೇ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಮರಣ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ಮಾಡ್ತಾನೆ, 1000 ವರ್ಷದ ಆಳ್ವಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಆತನ ದೇವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತದರ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ.
கர்த்தருடைய நாள் என்று போடப்பட்டிருக்கும். 3 ஸ்டேஜ் கர்த்தருடைய நாள். ಅಲ್ಲಿ 3 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತನ ದಿವಸ. ஒன்று வந்து அவங்க அனுபவிக்கிற நாட்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಅನುಭವಿಸುವಂತ ಒಂದು ದಿವಸಗಳು. இரண்டாவது இயேசு கிறிஸ்து வந்து உடனடியாக செல்லும் ஒரு நாட்கள். ಎರಡನೇದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂತ ಒಂದು ಘಟನೆಗಳ ಒಂದು ವಿಸ್ಮಯ. மூன்றாவது நித்திய நியாய தீர்ப்பு. ಮೂರನೇದಾಗಿ ನಿತ್ಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತು 1000 வருட அரசாட்சி. 1000 ವರ್ಷದ ಒಂದು ಆಳ್ವಿಕೆ. அப்போ இந்த புத்தகத்துல 5 தடவை கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், டே ஆஃப் த லார்ட், டே ஆஃப் த லார்ட் என்று 5 தடவை போடப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ 5 ಬಾರಿ ಕರ್ತನ ದಿನವು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது எங்கெங்க போட்டிருக்குன்னு நீங்க கண்டிப்பாக உங்க நோட்ஸ் எழுதிக்கணும். ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ನೋಟ್ಸ್ ಗಳಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಬೇಕು, ಅದೆಲ್ಲೆಲ್ಲ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ. நான் கொடுத்த நோட்ஸ்ல நான் எழுத மறந்துட்டேன். ಅಂಕಲ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ನೋಟ್ಸ್ ನಲ್ಲಿ ಅದನ್ನ ಬರೆಯುವಂತದನ್ನ ಮರ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்னா அதை கார்னர் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட் படிக்க முடியும். ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಮುಖ್ಯವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಈ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஏன்னா நியாயத்தீர்ப்பு கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறதுனா என்ன அர்த்தம்னா கர்த்தர் வந்து நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் இன்டர்ஃபியர் பண்றாரு, ಕರ್ತರ್ ಇಂಟರ್ಫಿಯರ್ பண்ணுவாருங்கிற ಅರ್ಥ. ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ದಿನವು ಬರುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಬಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ, ದೇವರು ಮಧ್ಯಂತರವಾಗಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 1 அதிகாரம் 15வது வசனம் எழுதிடுங்க, ನೋಟ್ಸ್ எழுதிடுங்க. 1 chapter 1 verse 15. 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಚನ. chapter 2 verse 1. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನ. chapter 2 verse 11. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಚನ. chapter 2 verse 31. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 31ನೇ ವಚನ. chapter 3 verse 14. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. இந்த 5 இடங்களிலே டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள் என்று 5 இடத்திலே இந்த தீர்க்கதரிசி எழுதுகின்றார். ಇದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನ ದಿನವು, ಯೆಹೋವನ ದಿನವು ಎಂಬುದಾಗಿ 5 ಭಾಗದಲ್ಲಿ ಅದನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. 1வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை இப்ப படிக்கலாம். 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ಯೆಹೋವನ ದಿನವು ಸಮೀಪಿಸಿತು, ಅಯ್ಯೋ ದಿನವೇ, ಅದು ಸರ್ವಶಕ್ತನಿಂದ ನಾಶ ದಿನವಾಗಿಯೇ ಬರುವುದು. அப்போ இந்த 1வது அதிகாரத்துல இப்ப உங்களுக்கு புரியும் கர்த்தருடைய நாள்னா எங்க வருதான். இந்த நீங்க வந்து இப்படிலாம் பண்ணீங்கப்பா, குடிகாரங்க இருக்கிறீங்க, ஆசாரியர்கள் சரியா வேலை செய்யல, பெரியவங்க வேலை செய்யல, ஆகையினால ஆண்டவருடைய நாள் வருது, மனம் திரும்புங்க. அவ்வளவு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಯಾಜಕರು ತಮ್ಮ ಸರಿಯಾದಂತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಮುಖ್ಯಸ್ಥರು ಅಥವಾ ವೃದ್ಧರು ಅವರು ಮಾಡ್ಬೇಕಾದಂತ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ಕರ್ತನ ದಿನವು, ಯೆಹೋವನ ದಿನವು ಸಮೀಪಿಸಿದೆ, ಹಾಗಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಿರಿ ಎಂಬುದಾಗಿ. 2வது எடுத்துக்குவாங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. முதல் வசனம் படிங்க. ಮೊದಲ ವಚನ. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ಯೆಹೋವನಿಗೆ ಕೊಂಬುದಿರಿ, ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ ಧ್ವನಿಗೈಯಿರಿ, ಸಮಸ್ತ ದೇಶ ನಿವಾಸಿಗಳು ನಡುಗಲಿ, ಯೆಹೋವನ ದಿನವು ಬರುತ್ತಲಿದೆ, ಸಮೀಪಿಸಿತು. திருப்பி இதுல கத்தல். இப்ப 2வது. இப்ப வந்து நீங்க எங்க வந்துருங்க, அடுத்த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தேசம் பஞ்சாயத்து, நீங்க மனம் திரும்புங்க. 2வது ஸ்டேஜ் வந்து இப்ப எருசலேமுக்கு வாங்கப்பா. எருசலேம்ல வந்து நீங்க பலிபீடத்துல பலியிடுங்க, அங்க நீங்க எக்கால சத்தத்தை ஊதுங்க, மறுபடியும் செலிப்ரேட் பண்ணுங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ, ನೀವು ರೀತಿ ಇರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಇವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾಡ್ರಿ. 2ನೇದಾಗಿ ನೀವು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬನ್ರಿ, ಪುನಃ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊಂಬುದಲ್ಪಡ್ರಿ, ಹರ್ಷಧ್ವನಿ ಗೈರಿ ಎಂಬುದಾಗಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ದಿನವು ಬರುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எக்காலத்தை ஊத வேண்டும் பிரியமான. ಅಲ್ಲಿ ಕೊಂಬುದಲ್ಪಡಬೇಕು. பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார் இல்லையா, எக்கால சத்த நான் அப்படின்னு பாடுவார். எதற்கும் பயம் இல்லை அப்படின்னு பாடுவார். அப்போ நீங்களும் நானும் பயம் இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்துல அழகா பேசுங்க. முதல் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம். 2வது நம்ம எக்காலத்தை ஊதி செலிப்ரேட் பண்ணணும். செலிப்ரேஷன். கிறிஸ்தவம் வந்து நம்ம எல்லா நேரத்திலும் சந்தோஷமா இருக்கணும்னு இன்னைக்கு காலையில நான் பிரசங்கம்
ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಮುಂಜಾನೆ ಈ ಒಂದು ದಿವಸ ಮುಂಜಾನೆ ಉಪದೇಶ ನೋಡ್ತೀವಿ, ಯಾವಾಗಲೂ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿತ್ಯ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಕೊಂಬುವುದಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 12வது வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க உபவாசத்தோடு அழுகை புலம்பலோடு கூட நீங்க மனம் திரும்புங்க. ಅಲ್ಲಿ ಉಪವಾಸ ಮಾಡಿರಿ, ಅಳಿರಿ, ಗೋಳಾಡಿರಿ, ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ. 13வது வசனத்தை பாத்தீங்கன்னா உங்க இருதயத்தை கிழிச்சி நீங்க தேவனுடைய சமூகத்துல திரும்புங்க. ஆண்டவர் இரக்கம், உருக்கம், சாந்தம், கிருபை, மனஸ்தாபம் இதெல்லாம் உடையவராக இருக்கிறாருப்பா. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನೆಲ್ಲ, ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಅರಿದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳ್ರಿ. ಆತನು ದಯೆಯು, ಕನಿಕರವು, ದೀರ್ಘ ಶಾಂತಿಯು, ಮಹಾ ಕೃಪೆಯು ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದ ಕೇಡಿಗೆ ಮನ ಮರುಗುತ್ತಾನೆ. 2வது அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொல்கின்றார். ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ನೋಡ್ತೇವೆ 11ನೇ ವಚನದ 31ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ ಪುನಃ ಯೆಹೋವನ ದಿನವು ಅದು ಬರುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அது மகா பெரிய கர்த்தருடைய நாள் வருகிறது. ಅದು ದೇವರ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ದಿವಸವಾಗಿ ಇರಲ್ಪಡುತ್ತದೆ. அதுக்காக தான் நீங்க இருதயத்தை கிளிங்க. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹರಿದುಕೊಳ್ಳಿರಿ. இன்னும் 15வது வசனம் பார்த்தா மறுபடியும் சீயோனில் எக்கால ஊதுங்க. ಅಲ್ಲಿ 15 15 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಪುನಃ ಚಿಯೋನಿನಲ್ಲಿ ಕೊಂಬುದಿರಿ, ಉಪವಾಸ ದಿನವನ್ನು ಗುರ್ತು ಮಾಡ್ರಿ. 16வது வசனம் பார்த்தீங்கன்னா ஜனங்களை கூட்டுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். ಅಲ್ಲಿ ಜನರನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಬರಮಾಡ್ರಿ, ಅವರನ್ನ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಾಡಲ್ಪಡ್ರಿ. 17வது வசனம் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களே நீங்க பலிபீடத்தெல்லாம் திருப்பி கட்டுங்க. ಅಲ್ಲಿ 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಯಾಜಕರು, ಸೇವಕರು ಪುನಃ ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನ ಪುನಃಸ್ಥಾಪನೆ ಮಾಡಲ್ಪಡ್ರಿ. இவ்வளவு செஞ்சீங்கன்னா ಎಷ್ಟು ಮಾಡಿದರೆ ಅಂದ್ರೆ இது கண்டிஷன், மேலதான் கண்டிஷன். ಇದೆಲ್ಲ ಮೇಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಷರತ್ತುಗಳು. ஆண்டவர் என்ன பண்ணுவாரா தெரியுமா? ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? 26வது வசனம் படிங்க. 26 ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 26ನೇ ವಚನ. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடை- 28 ತರುವಾಯ ನಾನು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನ ಸುರಿಸುವೆನು. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಗಂಡಸರು, ಹೆಂಗಸರು ಪ್ರವಾದಿಸುವರು. ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ ಕನಸುಗಳು ಬೀಳುವವು. ನಿಮ್ಮ ಯವನಸ್ಥರಿಗೆ ದಿವ್ಯ ದರ್ಶನಗಳಾಗುವವು. படிங்க. 2:28. அதற்கு பின்பு ம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அந்த வசனம். ಇದೆಲ್ಲ ನೋಡಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಲ್ವಾ? எங்க பார்த்திருக்கீங்க? இதே வசனம் எங்க ரிப்பீட் ஆகும்? ಇದೇ ವಚನ ಎಲ್ಲಿ ರಿಪೀಟ್ ಆಗಿದೆ ಅಂತ? அப்போஸ்தலர். வெரி குட். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರು 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 29, 30, 31, 32 அதாவது 28ல இருந்து 32 வசனமும் அப்படியே பேதுரு 10 நாள் அங்க மயில் வீட்டுல ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பிரசங்கத்துல இந்த ரெஃபரன்ஸ் எடுப்பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪೇತ್ರನ ಉಪದೇಶ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳ ಒಂದು ಆಧಾರಗಳನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅಲ್ಲಿ ಉಪದೇಶವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 2வது அதிகாரத்துல வரும் இது. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ 2ನೇ ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ இந்த 5 வசனமும் வரும். ಈ 5 ವಚನಗಳು ಬರಲ್ಪಡ್ತದೆ. அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க பேதுரு பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. ಅಲ್ಲಿ எல்லாரும் மக்கள்லாம் ஏதோ வளர்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் சொல்ற, இல்லப்பா, யோவேல் தீர்க்கதரிசி அந்த காலத்துல சொல்லிட்டாருப்பா, வாலிபர்கள் பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் பேசுவாங்க, பரிசுத்தாவியில் நிரம்புவாங்க, இப்படி வருவாங்கன்னு அந்த வசனத்தை யோவேல் சொன்னார் என்று சொல்லுகின்றார். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರೀತಿಯಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದು ಆಗಲ್ಲ. ಯೋವೇಲನ್ನು ಮೊದಲೇ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯವನಸ್ಥರು, ಹೆಣ್ಣ ಮಕ್ಕಳು ಏನಪ್ಪಾ ಪ್ರವಾದನೆ ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆಗಿನ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯನ್ನ ನಾನು ಪುನರುಚ್ಚಾರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இங்கு யோவேல் தீர்க்கதரிசி அவர் அவ்வளவு படிச்சவர் மாதிரி தெரியல, பெரிய ஆசாரி குடும்பத்தில் இல்லை. ஆனா அவருடைய வசனங்களை புதிய ஏற்பாட்டுல கொண்டு வர்றதுனால இது ஒரு புதிய உடன்படிக்கையை பற்றி, புதிய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறது. கர்த்தருடைய நாள்னா ஆண்டோடைய ஜீசஸ் இஸ் கம்மிங் அது அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல நான் நிறைய இடத்துல படிக்கிறோம். அதே போல பழைய ஏற்பாட்டுல ದೇವனுடைய ನಾள் வருகிறது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅಧಿಕವಾಗಿ ಓದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಯೆಹೋವನ ದಿನವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೇಸುವಿನ 2ನೇ ಬರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಈತನು ಅಲ್ಲಿ ತಿಳಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. 3வது அதிகாரம் திருப்புங்க.
ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. முதலாவது நாம் சொன்னது போல 1000 வருட அரசாட்சி மற்றும் நித்திய டாபிக் பாத்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு மற்றும் இஸ்ரேலின் மறுசீரமைப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அதை பற்றி போடப்பட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಒಂದು ಮರುಸ್ಥಾಪನೆ ಮತ್ತು ಅಂತಿಮ ತೀರ್ಪು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ ಓದ್ರಿ. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ನಿಮ್ಮ ಗುಳಗಳನ್ನು ಕುಲುಮೆಗೆ ಹಾಕಿ ಕತ್ತಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಕುಡಗೋಲುಗಳನ್ನ ಬರ್ಚಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಮಾಡಿರಿ, ದುರ್ಬಲನ್ನು ಶೂರನೆಂದು ಎನಿಸಿಕೊಳ್ಳಲಿ. அதாவது 1000 வருட அரசாட்சி பற்றி நமக்கு தெரியும். ஏசாயா அழகாக சொல்லுவார். அந்த 1000 வருட அரசாட்சியில பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது. இயேசு கிறிஸ்து அங்க ஆட்சி செய்வார், நாமும் ஆட்சி செய்வோம். அந்த டைம்ல சிங்கம் புல்லு திங்கும், கண்ணுக்குட்டி சின்ன குழந்தை வந்து பாம்பு புத்துக்குள்ள கையை விடுவான். அப்போ அந்த டைம்ல யுத்தம் இருக்காது, உங்க ஈட்டியெல்லாம் மண்வெட்டியாக மாறிவிடும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 1000 ವರ್ಷದ ಒಂದು ಕರ್ತನ ಒಂದು ಆಳ್ವಿಕೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಸಿಂಹವು ಹುಲ್ಲನ್ನು ತಿಳ್ತದೆ, ಚಿಕ್ಕ ಮಗು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹುತ್ತದಗಳಿಗೆ ಕೈಗಳನ್ನ ಹಾಕ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯುದ್ಧಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಯುದ್ಧಗಳೆಲ್ಲ ಬದಲಾಗಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಕುಡುಗೋಲುಗಳಾಗಿ ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಮಾರ್ಪಾಡುಗಳನ್ನು ಹೊಂದಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் பாருங்க 14ஆம் வசனம் படிங்க. 14ನೇ ವಚನ. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. ಆಹಾ, ತೀರ್ಪಿನ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಗುಂಪು ಗುಂಪು, ತೀರ್ಪಿನ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನ ದಿನವೂ ಸಮೀಪಿಸಿದೆ. நியாய தீர்ப்பினால ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நம்முடைய ஜீவ புத்தகம் திறக்கப்படும். அதுல யார் யாரெல்லாம் என்ட்ரி பாயிண்ட் இருக்கோ அவங்கலாம் உள்ள என்டர் ஆவாங்க. ಅಲ್ಲಿ ಕೊನೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಜೀವಭದ್ರ ಪಠ್ಯದ್ದು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ಅದರಲ್ಲಿ ಯಾರ ಹೆಸರುಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಆಳ್ವಿಕೆ ಒಳಗಡೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಅವಕಾಶಗಳು ಸಿಗಲ್ಪಡುತ್ತದೆ. 12வது வசனம் படிப்போம். 3:15. 15ನೇ ವಚನ. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். ಸೂರ್ಯಚಂದ್ರರು ಮಂಕಾಗುತ್ತಾರೆ, ನಕ್ಷತ್ರಗಳು ಕಾಂತಿಯನ್ನ ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. அங்க வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ಅಲ್ಲಿ ಬೆಳಕಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬೆಳಕಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார், இயேசு வெளிச்சமாக இருப்பார். ಯೇಸುವಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿರ್ತಾನೆ. அங்க சூரியனில சந்திரனில நட்சத்திரம் இல்ல. அதுதான் ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯನಿಲ್ಲ ಚಂದ್ರನಿಲ್ಲ, ಅದೇ ಇಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. சரி, அப்படி ஃபைனலா எப்படி பாருங்க முடிக்கிறார் பாருங்க. நேரம் இல்லை, நான் ஸ்பீடா போறேன், என்ன நேரம் இல்லாதனால இந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா இதை மனசுல வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ಇದನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಓದಿದ್ರೆ ತುಂಬಾ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆನಂದ ಪಡ್ತೀರಿ. 21 வசனம் கடைசி வசனம். 21ನೇ ವಚನ. நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்த பழியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். ಅವುಗಳಲ್ಲಿ ಹತರಾದವರು ನಿರ್ದೋಷಿಗಳೆಂದು ನಾನು ಬಹುಕಾಲ ನಿರ್ಣಯಿಸದೆ ಬಿಟ್ಟಿದ್ದೆನು, ಇನ್ನೂ ನಿರ್ಣಯಿಸುವೆನು. ಯೆಹೋವನು ಚಿಯೋನಿನಲ್ಲಿಯೇ ನೆಲೆಯಾಗಿ ಇದ್ದಾನೆ. ಪರ್ಮನೆಂಟ್ ಸಿಯೋನ್ தான் நமக்கு ಎಂಡುங்க. ಅಲ್ಲಿ ಚಿಯೋನೆ ಅದು ನಿತ್ಯ ನಿರಂತರವಾದ ನೆಲೆಯಾಗಿದೆ. ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಎಂಡ್ ಪಾಯಿಂಟ್ ಸಿಎನ್ ಜಯನ್. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೊನೆಯ ಹಂತ ಅಥವಾ ಕೊನೆಯದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಚಿಯೋನೆ. சில சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸ் அவங்களுடைய பிரசங்கத்துல கடைசி பாயிண்ட் சியோன் முடிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಸೇವಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಒಂದು ಮೆಸೇಜ್ ನ ಕೊನೆಯ ಟಾಪಿಕ್ ಅಲ್ಲಿ ಏನಂತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಚಿಯೋನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. நீங்க பெந்தெகோஸ்தே சர்ச்சஸ், உண்மையுள்ள ட்ரூ பெந்தெகோஸ்தே சர்ச்சுக்கு போய் பாருங்க, உட்கார்ந்து கேளுங்க. அவங்க அழகா 4-5 பாயிண்ட் இல்லைன்னா 7 பாயிண்ட் சொல்லுவாங்க. கடைசி பாயிண்ட் வந்து ಸಿಯೋನ್. ಅಲ್ಲಿ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪೆಂತೆಕೋಸ್ತ ಸಭೆಗಳಿಗೆ ನೀವು ಹೋಗ್ರಿ, 4-5 ಪಾಯಿಂಟ್ಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ಕೊನೆಯ ಒಂದು ಅಂಶವನ್ನು ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಚಿಯೋನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. எஸ்பெஷலி நான் வந்து சிஸ்டர் சாரோல் எனர்ஜி அவங்களுடைய மீட்டிங் ஏறக்குறைய 10 வருடம் நான் வந்து தவறாம போய் பிரசங்கத்தை கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ಅಂಕಲ್ ಅವರು ಸರಿಸುಮಾರು 10 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಶಾರೋನ್ ಅಮ್ಮ ಅವರ ಒಂದು ಉಪದೇಶಗಳನ್ನು ಸರಿಸುಮಾರು 10 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. என் ஒய்ஃப் 20 வருஷத்துக்கு மேல அவ கேட்கிறவா. ಆಂಟಿ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸರಿಸುಮಾರು 20 ವರ್ಷಗಳ ಮೇಲೆ ಅವರ ಒಂದು ಉಪದೇಶಗಳನ್ನು அந்த ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அம்மாவுடைய செல்ல பிள்ளாவா. ಆ ಆಂಟಿ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಾರ್ವಜನಿಕ ಅಮ್ಮರವರ ತುಂಬಾ ಮುದ್ದು ಮಕ್ಕಳಾಗಿದ್ರು. நான் வந்து அந்த அம்மாட்ட ஐடியா தான் கேட்பேன். எனக்கு நிறைய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. ಅವರ ಬಳಿಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அவங்களுடைய பாட்டை
நீங்க எத்தனையோ பேர் பாடிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டுல நீங்க கடைசி கவியை பாருங்க. கடைசி கவியில கண்டிப்பாக சியோன்னு ஒரு வார்த்தை வரும், இல்ல பரலோகம்னு ஒரு பாட்டு. ಅವರ ಒಂದು ಹಾಡುಗಳಲ್ಲಿ ಕೊನೆಯ ಒಂದು ಚರಣವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಚಿಯೋನ್ ಅಂತ ಬರ್ತದೆ, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಪರಲೋಕ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಮಾತು ಬಂದೇ ಬರ್ತದೆ. தம் கிருபை பெரிதல்லோ ಆತನ ಕೃಪೆ ಅದು ದೊಡ್ಡದಲ್ವೋ அப்படின்னு பாட்டு. துதித்து பாடிட பாத்திரமே. ಸ್ತುತಿಸಿ ಹಾಡು ಪಾತ್ರರು ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பிறந்தார் பிறந்தார், ಆ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಜನಿಸಿದ ಎಂಬುವಂತದ್ದು. இது ஈஸ்டர் டைம்ல உயிர் தெழுந்தாரே, ಈ ಒಂದು ಈಶ್ವರ ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ ಜೀವನದೆದ್ದವನು ಎಂಬುದಾಗಿ. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். ಕರ್ತನನ್ನೇ ನಂಬಿ ಜೀವಿಸೋಣ. அருமையான பாடல்கள், சூப்பர் கிட் சாங். ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹಾಡುಗಳು. இந்த அம்மா முழங்கால நின்று ஜெபித்து எழுதிய பாடல்னால இன்னைக்கும் பெர்க்மான்ஸ் பாட்டை விட மிக சிறந்த பாடல் என்று எல்லாரும் விரும்புறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಪೂರ್ವಕವಾಗಿ ಇವರು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಬ್ರಹ್ಮಸ್ ಅವರಿಗಿಂತಲೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಉಪಯೋಗವಾಗ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹಾಡುಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೆ ಕೇಳ್ತಾರೆ. தேவா பிரசன்னம் தார்மைன்னு ஒரு பாட்டு, அதனால நிறைய நேரம் முழங்கால் நின்று பாடியாச்சுன்னா பரிசுத்த ஆவிய தேவ பிரசன்னத்தை நான் எத்தனையோ நாள் உணர்ந்திருக்கிறேன். ಅಲ್ಲಿ ದೇವ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಹಾಡು ಎಷ್ಟೇ ಸಾರಿ ಅಂಕಲ್ ಅವರು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரியமானவர்களே, நாம் ஒரு சில பாடல்களை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டும். ಕೆಲವು ಹಾಡುಗಳನ್ನ ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಬಾಯ್ಪಾಟು ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. விசேஷமாக இந்த நாட்கள்ல நிறைய நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய சாங் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது பெர்க்மன் சாங் தான். ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡುವಂತ ಒಂದು ಹಾಡುಗಳು ಬ್ರಹ್ಮಸ್ ಅವರ ಒಂದು ಹಾಡುಗಳು. இன்னைக்கு நான் எங்க சர்ச்சில் நான் ஒரு பிரசங்கத்தை காலத்தை பற்றி ಸೀಸನ್ಸ್ ಅಂಡ್ ಟೈಮಿಂಗ್ಸ್ ಪ್ರಸಂಗಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಪ್ರಸಂಗ பண்ணேன். ಪ್ರಸಂಗಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೂಲಕವಾಗಿ ಸಮಯಗಳು ಮತ್ತು ಕಾಲಘಟ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟೆ. அதுல பெர்க்மான்ஸ் பாட்டுல ஒண்ணு, நன்மைகளை தீமைகளை நன்மையாக மாற்றுகின்றீர் அப்படின்னு ஒரு வரி வரும். நன்மைகளின் நாயகனே, நீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, நன்மைகளின் நாயகனே அப்படின்னு பாட்டு வரும். அதை நான் பாடினேன். பிரியமானவர்களே, அதுல அந்த பாட்டுல நான் சர்ச்சில் பாட நேரம் இல்லை. அதுல ஒரு கவி எப்படி வரும்னா, சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. ಅಲ್ಲಿ ಚಿಂತನೆಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾಡನ್ನು ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க டைம் வந்தா நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றோம். அந்த பாட்டை முழங்கால் நின்று பாடுங்களேன். இன்னைக்கு நான் முழங்கால் நின்று பாடினேன். அப்படியே தேவனுடைய பிரசன்னம் அப்படியே மேலே இறங்கி. ಹಾಡನ್ನ ನನ್ಮೆ ನಾಯಕನ್ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಹಾಡುಗಳನ್ನ ಆ ಒಂದು ಹಾಡನ್ನ ಆಡ್ರಿ, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಿಮ್ಮನ್ನ ಆ ಒಂದು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಅಂಕಲ್ ಅವರು ಅದನ್ನೇ ಇವತ್ತು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. காலையிலேயே அவரை எழுப்பி விட்டாரு. 3:30 மணிக்கே என்னை எழுப்பி விட்டாரு. 3:45 சர்ச்சுக்கு வந்துட்டேன். 3:45 ஏன்னா எங்க கிளாக் 15 நிமிஷம் லேட்ல ஓடுது. அதை நான் கவனிக்கல. அங்க எங்க கிளாக்கு படி நான் அங்க வந்தாதான் 3:45 ஆகுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅಂಕಲ್ ಅವರ ಒಂದು ಗಡಿಯಾರ ಕಾಲ್ಗಂಟೆ ಹಿಂದೆ, ಅದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಅದು ಇನ್ನು 3:45 ಆಗಿದೆ. ಅಷ್ಟರ ಬೇಗನೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಇಲ್ಲಿಗೆ. எனக்கு முன்னாடி 4 பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ನನಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ 4 ಜನ ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. யாருன்னு தெரியுமா? ಯಾರಂತ ಗೊತ್ತಾ? மரியாபாக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில கிளீனா என் பைக் செட் ஆகுனா 4 பேர் வரிசையா நிப்பாங்க. அப்படி ரேஷன் கடையில் நின்ன மாதிரி நிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಅಂಕಲ್ ಅವರ ಒಂದು ಸ್ಕೂಟರ್ನ ಶಬ್ದ ಕೇಳಿಸಿದ ನಂತರದಲ್ಲಿ ರೇಷನ್ ಅಂಗಡಿಯ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ 4 ಜನ ಬಂದು ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. சண்டெல்லாம் போட மாட்டாங்க. ಏನು ಜಗಳ ಎಲ್ಲ ಮಾಡುವುದಿಲ್ಲ. மிலிட்டரி மாதிரி நிப்பாங்க. ಮಿಲಿಟರಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. ஒவ்வொருத்தர் வாயிலையும் ஒவ்வொரு பிஸ்கெட் கொடுப்பேன். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಬಾಯಿಗೆ ಒಂದೊಂದು ಬಿಸ್ಕೆಟ್ ಅನ್ನ ಕೊಡ್ತೀನಿ. சந்தோஷமா போவாங்க. திரும்பಿ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ ಪುನಃ. எத்தனையோ வருஷம் நடக்குது இந்த வேலை. ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಿಂದ ಇದು ಕೆಲಸ ನಡೀತಾ ಇದೆ. ஐ லவ் இட். ಅಂಕಲ್ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಅದು ಇಷ್ಟ. அப்புறம் சர்ச்சை திறந்து முழங்கால் நின்று இந்த பாட்டு, இன்னைக்கு காலத்தை பற்றி இந்த பாட்டை பாடும்போது எப்படி என்ஜாய் பண்ணேன் தெரியுமா? ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಂದು ಸಭೆಯನ್ನ ತೆರಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಒಂದು ಹಾಡನ್ನ ಆಡಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ಗೊತ್ತಾ? இன்னைக்கு காலையில ரெண்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்கிறேன். 2 ஆராதனை பண்ணியிருக்கிறேன். அதாவது காலையில சர்ச்சுக்குள்ள நுழையும் போது இன்னைக்கு 8:30, வெளியில சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது 2:30, திருப்பி 4 மணிக்கு இங்க வந்துட்டேன். இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சுங்க? ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ 8:30 ಆಗಿತ್ತು, ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಲ್ಪಡುವಾಗ 2:30 ಆಗಿತ್ತು, ಪುನಃ ಇಲ್ಲಿಗೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದದು. ಈ ಒಂದು ಆ ಒಂದು ಶಕ್ತಿ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ? ಬಲತೆ. ರಿಜಾಯ್ಸ್ ಇನ್ ದ ಲಾರ್ಡ್. ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ.
நேரங்களிலோ நம்ம வாழ்க்கையில நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க, அது வந்து நம்ம கிரீட் பண்ணும்போது சொல்றோம். ஆனா இருதயத்துக்குள்ள நீங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆவியானவருடைய கிரியையை நம்ம பார்ப்போம். அவரை பிரியப்பட்டுக்கிட்டே இருக்கும். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೀವು ಸಂದರ್ಶಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ನಡೆಸ್ತಾನೆ. கடைசியா யோனாவை படிக்க வைப்போம். யோனாவில் அவன் எவ்வளவோ ஜெபம் பண்றான் மீன் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு. கடைசியில அவன் ஜெபத்தில் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரத்துல கடைசி பாயிண்ட் என்ன ஜெபத்துல எப்படி வரும்னா, நான் வந்து துதியை ஏறெடுக்கிறேன். அவன் துதிக்க ஆரம்பிச்சான். துதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மீனுக்கு தாங்க முடியல. இதுக்கு மேல இவனை உள்ள வைக்க கூடாதுன்னு வெளியே தள்ளி விட்டுருது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೋನ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ, ಸ್ತುತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ಪ್ರಾರಂಭಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮೀನಿಗೆ ಅದನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗ್ದೇನೆ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಒಣ ನೆಲದ ಮೇಲೆ ಅದನ್ನ ಆತನು ಕಾರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போறேன், நல்லா தெரியுது, இருந்தாலும் சொல்லி தான் காமிக்கணும் உங்களுக்கு. இது வந்து சங்கீதம் 34:1 நினைக்கிறேன். ಕೀರ್ತನೆಗಳು 34:1 ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀನಿ. அங்க வந்து ஒரு பயங்கரமான சூழ்நிலை. தாவீது கைவிடப்பட்டு காட்டுக்குள்ள இருக்கிறான். அந்த கைவிடப்பட்டு பயப்படுற நேரத்துல அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? 34:1 ನಾನು ಯೆಹೋವನನ್ನ ಎಡೆಬಿಡದೆ ಕೊಂಡಾಡುವೆನು, ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವುದು. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரி. எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವುದು. இன்னும் மனுஷன் தாவீது பாருங்க. ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಮನುಷ್ಯ ದಾವೀದ ನೋಡ್ರಿ. இங்கிலீஷ்ல in my lips always I praise, in my lips always I praise my God. எக்காலத்திலும் ಸ್ತೋತ್ರ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ತುಟಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ.